சிறுத்தை சிவாவோட இயக்கத்துல சூர்யாவோட இருவேறுபட்ட தோற்றத்துல நடித்திருக்கிற படம் தான் கங்குவா. இது அக்டோபர் 10ஆம் தேதி வெளிவர இருக்குது. மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமா 350 கோடி பட்ஜெட்ல இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியா இருக்குது. இந்த இடத்துல நாங்க இந்த படம் எப்படி இருக்கும்பா என்ற மாதிரி லெவல்ல டீகோட் பண்ணி பார்க்கலாம். நேற்றையில இருந்தே கங்குவாவை ட்ரெண்டிங்லேயே வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னால் என்னப்பா இருக்கும்னு பார்த்தா நம்மளோட சூர்யாவோட ரசிகர்கள் எல்லாருமே கன வருஷத்துக்கு பிறகு நம்மளோட சூர்யாவை தியேட்டர்ல பார்க்க போறாங்க. தான் இது பண்றாங்கப்பான்னு பார்த்தா இன்றைக்கு வந்த ட்ரெய்லர் நேற்று செஞ்ச ட்ரெண்டிங்குக்கு வேர்த்தப்பா என்ற லெவல்ல படு பயங்கரமா வெளிவந்திருக்கு நம்மளோட கங்குவா ட்ரெய்லர். இந்த படம் சூர்யாவுக்கு அடுத்த ஒரு ஃபேமை கொடுக்கும்பா என்ற மாதிரியான லெவல்ல தான் கங்குவாவில் நம்மளோட சூர்யாவுக்கான கேரக்டரிஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ கங்குவா சூர்யா மக்களை காப்பாற்றுற மாதிரியாகவும் மக்களுக்குண்டே உருவான தலைவனாகவும் மக்களால் கொண்டாடப்படுற ஆள் மாதிரியுமே இந்த மூவி ஃபுல்லாகவே சுற்றிட்டு இருப்பார் அப்பான்னு பார்த்தா அது மட்டும் இல்லாமல் மாஸ் காட்டுறேன்ப்பா பக்கா மாஸ் என்ற லெவலுக்கு கங்குவாவில் நம்மளோட சூர்யாவோட கெட்டப்பில் இருந்து வசனத்துல இருந்து எல்லாத்தையுமே வேற லெவலில் செதுக்கி இருக்கிறாங்க. மக்களை காப்பாத்துறதுக்கு மக்களுக்கு ஒரு தலைவனா ஹீரோ இருந்தா, அந்த ஹீரோவே எதிர்க்கிற லெவலுக்கு நம்மளோட வில்லன் இருக்கணும்பா என்ற ரீதியில படுபயங்கரமா பயப்படுத்துற மாதிரி பாபி தியோல் வில்லன் கேரக்டர் வேற லெவல்ல செஞ்சிருக்கார். ஸோ அந்த வில்லனோட பயங்கரம்ன்றதை எப்படிலாம் காண்பிக்கலாம்னு நம்மளோட சிவா அதை விஷுவலா மட்டும் இல்லாமல் அவரோட வசனத்துல கூட வேற லெவல்ல காட்டியிருக்காங்க. ஸோ கங்குவா சூர்யாவுக்கு ஒரு ஃபேன் இருந்தா பாபி தியோலுக்குன்னு ஒரு ஃபேன் வரும்பா என்ற ரீதியில இந்த கங்குவா படத்துல பாபி தியோல வேற லெவல்ல நம்மளோட சிவா காட்டியிருக்கிறார். ஸோ மூவில என்ன மாதிரி வருமானு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கங்குவால சூர்யா, மக்கள், வில்லன் எல்லாருமே இப்படித்தாப்பா என்றத தாண்டி அவங்களோட சிச்சுவேஷன் இதுதான்ப்பான்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்மளோட சிறுத்தை சிவா கதை ரீதியா காட்டினாலுமே டபுள் இல்ல ட்ரிபிள் மடங்குக்கு இதுக்கு பூஸ்ட் பண்றப்பா என்ற லெவல்ல நம்மளோட டிஎஸ்பியோட மியூசிக் பக்காவா இந்த மூவிக்கு செட் ஆகியிருக்கு. என்னதான் ஹீரோ, என்னதான் வில்லன், என்னதான் ஸ்டோரி, என்னதான் மியூசிக் அண்ட் இருந்தாலுமே இது எல்லாத்தையுமே மக்களோட கண்ணுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது கேமரா தான். ஸோ அந்த வகையில கங்குவா படத்தோட விஷுவல்ஸ் எல்லாமே கொலவெறி ரேஞ்சுக்கு இருக்குது. ஸோ இந்த படத்துல விஎஃப்எக்ஸ், சிஜின்னு சொல்லி எக்கச்சக்கமா மினக்கட்டி இருக்கிறாங்க. அவ்வளவுமே தியேட்டர்ல பெரிய அளவுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்ட மக்களுக்கு குடுக்கும்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மூவில நம்மளோட ஹீரோ வில்லனை எதிர்த்து அந்த மக்கள் எல்லாரையுமே காப்பாத்துறார். ஸோ அந்த மக்கள் ஹீரோவான நம்மளோட சூர்யாவை தான் தலைவன் என்ற ரேஞ்சுக்கு பார்க்குறாங்க. பெரிய ஒரு மக்கள் கூட்டத்துக்கு தலைவன் சொன்னாலே வில்லனை எதிர்க்கணும். அந்த மக்கள் எல்லாரையுமே பாதுகாக்கணும். ஸோ இந்த ரீதியில நம்மளோட வில்லனுக்கும் ஹீரோக்கும் இடையில பெரிய ஒரு சண்டை வருகுது. அந்த சண்டை பெரிய ஒரு போரா மூழுது. ஸோ இந்த இடத்துல நம்மளோட கங்குவாவான சூர்யாவுக்கு சப்போர்ட்டிவா ஒரு ஆள் வாரார். இந்த விஷயத்த ட்ரெய்லர்ல கடைசியில பார்க்கலாம். லாஸ்டா வச்சிருப்பாங்க ஒரு ஷாட். ஸோ நம்மளோட கங்குவா சூர்யாவை காப்பாற்ற வருது காஷ்மோரா கார்த்தி தான்ப்பா என்ற லெவலுக்கு இருக்குது. ஸோ அதை பிளர் பண்ணி வச்சிருக்கார் நம்மளோட சிறுத்தை சிவா. ஸோ இது தியேட்டர்ல பெரிய ஒரு சர்ப்ரைஸா வரும் என்ற லெவல்லாம் தான் தெரியுது. ஸோ ஃபைனலா பார்க்க போனா, ஹாலிவுட் தரத்தையே மிஞ்சி மாஸ் காட்டியிருக்குது இந்த படத்தோட ட்ரெய்லர். ஸோ இந்த மூவி என்ன லெவலுக்கு இருக்கும்னு சொல்லி இந்த ட்ரெய்லர பார்க்கவே விளங்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா பார்க்க போனா, சூர்யாவ பார்த்து நம்மளோட ரசிகர்கள் கனகாலம் தியேட்டர்ல. ஸோ இந்த படம் பெரிய ஒரு லெவலுக்கு நம்மளோட சூர்யாவுக்கு ஹிட் குடுக்கும்பா என்ற லெவல்ல இருக்குது. இது எல்லாத்துக்குமே அக்டோபர் 10 மட்டுமே நாங்க வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த ஆண்டு தான் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. ஸோ கங்குவா படம் என்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட ஊர்குலவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.